இன்றைக்கு பெரிய இயக்கமாக இருக்கிற பல பேர் ஏன் வெளிப்படையாக சொல்ல போறா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நாம் இந்த சமூகத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இந்த சமூகத்திலிருந்து வருகின்ற பொழுது திருமாவளவன் சொல்றாரு, நான் ஸ்டாலினை முதல்வராக்குவேன், உதயநிதியை முதல்வராக்குவேன், இன்ப நிதியையும் முதல்வராக்குவேன் சொல்றதான் இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு. 69 பேர் அரசாங்க வேலையை பிச்சை எடுக்கிறான், இடஒதுக்கீடை பிச்சை எடுக்கிறான். சரி, அந்த 69 பேர்ல எந்தெந்த சாதிக்காரன் எவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறான்னு பார்த்தா 19% நாங்க எஸ்சி 18 1 + 1 11 19 எஸ்சி மொத்தம் 19 பேர் நாங்க பிச்சை எடுக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சாதி மயிர்னு சொல்ற 50 பேர் எங்களை விட அதிகமாக இடஒதுக்கீட்டில் பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை இந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறவன இங்க சொல்ல மறுக்கிறான். இந்த நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து எடுத்து அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே நாங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சலுகைகளை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த சமூகம் வளர்ந்திருக்குது, இல்ல தேஞ்சிருக்குது, இல்ல சுருங்கி இருக்குது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எனவே சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தாதான் இடஒதுக்கீட்டில் ஒரு சீராக நாம் செய்ய முடியும். வட மாவட்டங்களில் இருக்கிற பறையரும் வன்னியரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம்னா வட மாவட்டங்களில் வேற யாராவது ஓட்டு கேட்டு போக முடியுமா? இங்க ஒரு சதி நடக்கிறது இந்த தமிழன் எப்பதான் புரிஞ்சுக்க போறான்? இப்ப நம்ம விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கர்னு. அந்த தெலுங்கர் எவ்வளவோ தெலுங்கு ஊர்லாம் இருக்குது. இப்ப வந்து நம்முடைய விஜயகாந்தின் மகன் வந்து போய் விருதுநகர் பக்கத்துல நிறுத்தினான். ஏன் விருதுநகர் பக்கத்துல நிற்கிறான்? தெலுங்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. தமிழை இழிச்சவன் விஜயகாந்த் நல்ல நடிகர், அவரு இவரு பாவம், அந்த அம்மா அவர் செத்து போய் அந்த அம்மா தாலி அறுத்து அந்த அம்மா தனியா நிற்குது, அந்த அம்மா போற இடத்துலலாம் சொல்லுது, ஐயோ நான் முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது விஜயகாந்தோடு வந்தேன், இப்போ நான் விஜயகாந்த் இல்லாமல் வந்துக்கிறேன்னா நாம் என்ன பண்ண முடியும்? புருஷன் செத்துட்டான், சரி நீங்க போய் நிற்கிறீங்க. அப்போ இப்படி அழுது அழுது அனுதாபத்தை தேடுகிறது. இந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அந்த விஜயகாந்தின் புள்ளிக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னைக்கு நிறுத்துறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. விஜயகாந்த் கருப்பா இருக்கான், விஜயகாந்த் மதுரையில் வேற பிறந்தான்னு சொல்றாங்க. அப்போ விஜயகாந்த் நம்பாலா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து அன்றைக்கு இந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இணைந்தார்கள். இதையெல்லாம் கணக்கு போட்டு விஜயகாந்த் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்த அந்த விருதாச்சலத்துல தமிழர் அல்லாத தெலுங்கரான விஜயகாந்த் அங்க நின்று சட்டமன்றத்துக்கு வராரு. அப்போ தமிழகத்தில் இருக்கிற வந்தியர்கள், தமிழகத்தில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தில் தங்களை நிலைத்துக் கொள்வதற்கான எல்லா யுக்திகளையும் செய்யறான். ஆனா தமிழர்கள் அதை மறந்து நடுத்தருள் நிற்கிறான். இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த குடிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற பல பேர் இது ஏதோ ஒரு சாதிய கணக்கெடுப்பு, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சாதிகளாக பிரிந்திருக்கிறார்கள், எத்தனை சாதிகள் தமிழகத்தில் இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து நீ என்ன சாதி நீ என்ன சாதி, ஒரு தெருவுக்குள்ளும் நுழைந்து நீ என்ன சாதி நீ என்ன சாதி என்று சாதியை குறித்து கேள்வி கேட்கிற கணக்கெடுப்பு என்று இங்கே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இங்கே 2 விதமான கணக்கெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு. பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அந்த கணக்கெடுப்பு நடக்கும். அப்படி கணக்கெடுக்கிற பொழுது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூகம், அதாவது இந்த எஸ்சி மக்கள் அனைவரின் வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு கணக்கெடுக்கப்படும். அதாவது ஒரு எஸ்சி இருக்காருன்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த சமூகத்தின் வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேருன்னா அவர் என்ன தொழில் செய்கிறார், அவருக்கு என்ன ஆண்டு வருமானம், அவர் என்ன வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார், அவருடைய வாழ்வாதாரம் என்ன, அப்படி என்ற ஒரு கணக்கெடுப்பு பொதுவாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடத்தப்படும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எப்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் எஸ்சி மக்கள் குறித்தான தகவலை எடுக்கிறீங்களோ அதை போலவே அனைத்து சமூக மக்களுக்கான கணக்கெடுப்பில் அந்தந்த விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப தேவைப்படுகிறது? நீங்க முதல்ல 1982 ஆங்கில அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்குது. அதுக்கப்புறம் 1881 திரும்பவும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. முதலாக 1931 இந்த சாதி தரவல் குறித்து
வெள்ளக்காரன் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு இந்த இந்திய அளவில் சாதிய கணக்கெடுப்பு பெரிதாக நடத்தப்பட்டதா ஒன்றும் தெரியல. அப்போ 1951, 1961, 1991, 2001 இத்தகைய ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அப்பொழுதும் எஸ்சி மக்களுக்கான அந்த அடிப்படை அந்த கேள்விக்கான பதில்கள் பதிவு செய்யப்பட்டது. இப்போ இது 2011 திரும்பவும் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 2011 இந்திய அரசால் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அந்த மண்டல் கமிஷன்ல 52% ஓபிசி மக்கள் இருக்கிறார்கள் என்று இடஒதுக்கீடுலாம் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 2011 அந்த கணக்கெடுப்பு 2015-16 வாக்கில் இந்த சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த கணக்கெடுப்பு இந்தியாவில் எந்தெந்த சாதி எவ்வளவு பேர் இருக்கா என்ற அந்த தரவுகள் இன்னும் வெளியில வரல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொதுவாக முன்னாடிலாம் நீதிமன்றங்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது, அந்த ஒவ்வொரு சாதிக்குமானதெல்லாம் இல்லை, ஒரு சாதி பிற சாதிகளால் நசுக்கப்பட்டிருக்குது, ஒரு சாதி மற்ற சாதிகளால் புறக்கணிக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, அதால சாதியின் நோக்கத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்தது. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் இந்த தன்னுடைய பீகார் மாநிலத்தில் ஒரு இடஒதுக்கீட்டை ஒரு அமுல்படுத்துவதற்காக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரார். அப்போ முடிவுக்கு வந்த உடனே 6ஆம் தேதி ஜூன் 22 இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. வெளியிட்டு 7ஆம் தேதி ஜூன் 23 இதை தொடங்கி அக்டோபர் 2, 1923 அந்த இடஒதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு நிறைவடைகிறது. இதற்கிடையில் சாதியின் பேரால் ஒரு கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது, சாதியின் பேரால் இங்கே இடஒதுக்கீடு வரல அப்படின்னு பீகார் நீதிமன்றத்தில், அதாவது பாட்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு தடையும் விதிக்கப்படுகிறது. அப்படி தடை விதிக்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து அதில் ஒரு தீர்ப்பு வருது. இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு மே 2023 பாட்னா உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதற்கு அந்த விசாரணை நிறைவு பெற்று ஆகஸ்ட் 23 நீங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவில் உச்சநீதிமன்றம் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்னன்னு சொன்னா, உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லுது, ஒரு நாட்டில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா அந்த இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்குதா சேரலையா, அந்த இடஒதுக்கீடு சரியா, அதை கூட்ட வேண்டுமா குறைக்க வேண்டுமா என்பதை எதை வச்சியா நீங்க கணக்கு பண்ணுவீங்க? அப்போ இந்த நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து எடுத்து அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சலுகைகளை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம், அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த சமூகம் வளர்ந்திருக்குது இல்ல தேங்கி இருக்குது இல்ல சுருங்கி இருக்குது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எனவே சாதிவாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இடஒதுக்கீட்டில் ஒரு சீராக நாம் செய்ய முடியும். இடஒதுக்கீடு இன்றைக்கு சரியா தவறா, அது தேவையில்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறதா, தேவையானவனுக்கு அந்த இடஒதுக்கீடு போய் சேரவில்லையா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. எனவே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த அந்த பட்டியலை பீகார் அரசு பொதுத்தளத்திலே வெளியிடலாம்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் இது பொதுத்தளத்தில் வெளியிடப்பட்டு இடஒதுக்கீடு சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசிய நம்முடைய திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பீகார் எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, மத்திய அரசு தடை விதித்திருக்குன்னு சொன்னாரு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு யாரும் தடை விதிக்கல. பீகார் அரசு இடஒதுக்கீட்டு சில மாற்றங்களை செய்தது. இடஒதுக்கீட்டு சில மாற்றங்களை செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு தான் அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது, மாநில அரசுக்கு அந்த உரிமையை வழங்கவில்லை என்றுதான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தவிர பீகாரில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசு இல்ல நீதிமன்றங்கள் எந்த தடையும் விதிக்கல. இந்த நிலையில ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் எப்படி பச்சையா பொய்ய பேசுறாருன்னு பாருங்க. எனக்கு தெரிந்து இது 2வது முறை தமிழக முதல்வர் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு பொய்ய பேசுறார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மத்திய அரசில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த மீரா குமாரி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த +2 வகுப்பில்
60% மார்க் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும்தான், எஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் இதோட ஸ்காலர்ஷிப் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கொண்டது. இதோடு +2ல் 60% எடுத்தால் தான் இந்த எஸ்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு விட்டது. முதலாக சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள், முதலாண்டு சேர்ந்த மாணவர்கள் அந்த கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அப்ளை பண்ண உடனே சில மாணவர்களுக்கு கிடைக்குது, சில மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ என்னென்னு காரணம் கேட்டால், இந்த மாதிரி மத்திய அரசிலிருந்து ஒரு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையின் அடிப்படையில் 60 மார்க் 60% கீழே இருக்கிற +2 மாணவர்களுக்கு அரசு இனிமேல் ஸ்காலர்ஷிப் தராது, தமிழக அரசும் அதை ஒத்துக்கொண்டு ஆணை வெளியிட்டிருக்கிறது என்று ஒரு ஆணை வந்தது. இந்த ஆணையை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு சேலம் சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் எல்லாம் பல தலைவர்களை சந்தித்து, திருமாவளவன் உட்பட எல்லாரையும் சந்தித்து இந்த மாதிரி ஒரு ஆணை போட்டிருக்கு, இது எஸ்சி மாணவர்களின் கல்வியை பாதிக்கிற ஒரு சட்டமாக இருக்கிறது என்று பேசிய போது அதை யாரும் கண்டுக்கல. அப்பொழுது என்னிடம் வந்தார்கள். நான் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவில் இருக்கிற மரியாதைக்குரிய சூசி அவர்களிடம் பேசி இதற்காக ஒரு பிரஸ் மீட் வச்சு சில விஷயங்கள் எல்லாம் பண்றோம். அப்போது நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழகத்தில் சட்டமன்றம் கூடியிருக்கிறது. சட்டமன்றம் கூடிவிட்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தின் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை வைத்து சட்டமன்ற போராட்டம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அன்றைக்கு நடத்தப்பட்டது. அன்றைக்கு நடந்த போது அன்றைக்கு இருந்த காவல்துறையை வைத்து அந்த மாணவர்கள் எல்லாம் செக்யூர் செய்யப்பட்டு ராயபுரத்திலே ஒரு கல்யாண மண்டபத்திலே அடைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு கருணாநிதி சட்டமன்றத்தில் பேசுகிறார். இதை போல எஸ்சி மாணவர்கள் 60% மார்க் எடுத்தால்தான் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரப்போகிறதாக மத்திய அரசு ஒரு திட்டம் போடப்படுவதாக தெரிய வருகிறது. அப்படி அவர்கள் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழகத்துக்கு அந்த ஆணை வந்தால் கூட தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்தாது. ஏற்கனவே உள்ள நடைமுறைதான் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் என்று ஒரு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் பொய்யா ஒரு அறிக்கையை படித்தார். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. எப்படி வந்து நம்முடைய தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்ற மாணவன் இந்த விக்னேஷ் என்ற பட்டினப்பாக்கத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை காவல்துறை அடித்து சாகிறான். அப்படி சத்த பிறகு அவனுடைய வீட்டுக்கு போய் போலீஸ் விசாரிக்குது. அப்போ பட்டினப்பாக்கனுடைய போலீஸ் என்ன நினைச்சிருக்கோம், எல்லா கடவுளையும் போலீஸ் வேண்டி போயிருக்கோம். இந்த செத்தவன் எப்படியாவது மீனவர் சமுதாயமா இல்லாமல் இருந்தா போதும். ஏன்னா பட்டினப்பாக்கம்ங்கிற போது மீனவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். மீனவர் சமூகத்திலிருந்து ஒரு இழப்புன்னா நம்மளால சமாளிக்க முடியாது என்று எல்லா கடவுள்களையும் போலீஸ் வேண்டிக்கணும் போய் அங்க விசாரிச்சு பார்த்ததுல அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சமூகத்துக்கான இளைஞன். இப்போ இந்த இஷ்யூ பெருசாகுது. பெருசான பிறகு டெல்லியிலிருந்து தேசிய ஆணையம் அந்த விசாரணைக்காக வருகிறது. பல வழக்குகளை ஒன்றிணைத்து அந்த தேசிய ஆணையம் அந்த விசாரணையை தொடங்கிய பொழுது நானும் அந்த குறிஞ்சாங்குளம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு நானும் ஆஜராக இருக்கிறேன். ஆஸ் ஏ பெட்டிஷனர் என்ற முறையில் குறிஞ்சாங்குளத்திற்கும் கண்ணப்பன் மீது கொடுத்த புகாருக்கும் நான் அந்த விசாரணை அறையில் இருக்கிறேன். அப்பொழுது அந்த எஸ்சி ஆணையத்தின் துணைத் தலைவர் கேட்கிறாரு, ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி, அவர் அந்த அதிகாரியை பார்த்து கேட்கிறாரு, இறந்த விக்னேஷ் என்ன சமூகம், இறந்த விக்னேஷ் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்ட உடனே அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, எங்களுக்கு தெரியலங்க, இன்னும் விசாரணை பண்ணலங்கன்றாரு. என்னது, விக்னேஷ் அவர்கள் இறந்து 3 நாட்கள் ஆன பிறகும் அந்த அதிகாரி அதை சொன்னார். உடனே அந்த தேசிய துணைத் தலைவர் அந்த விக்னேஷ் சர்டிபிகேட்டை எடுத்து போட்டு, இறந்த விக்னேஷ் ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் என்பதை சொல்லுவதற்கு நாங்கள் டெல்லியிலிருந்து வரணுமா அப்படின்னு அந்த சர்டிபிகேட்டை எடுத்து போட்டாங்க. அப்போ இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிலை. இந்த நிலையில தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும், பெரும்பாலான இயக்கங்கள், பெரும்பாலான சமூகங்கள், வன்னியர் சமூகத்திலிருந்து இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்றாரு. பறையர் சமூகத்திலிருந்து எங்களை போன்றவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றோம். அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றாரு. தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சாதிகள் இன்றைக்கு தமிழ் குடிகள் 18 சார்பில் அண்ணன் ரவி அவர்கள் இந்த உண்ணாவிரத்தை ஒருங்கிணைச்சு இந்த சமூகங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்றோம். சரி,
தமிழ்நாட்டில் வசிக்கிற தமிழர்களின் பூர்வகுடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கெல்லாம் எங்க தலையை எண்ணுன்னு சொல்றோம். இந்த தலையை எண்ணுவதில் கருணாநிதிக்கு என்ன சிரமம் இருக்கு இதுல? அப்போ மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் இல்லையா, ஒரு 10,000 பேர் கூட இல்லாத கருணாநிதியிடம் வந்து நான் வந்து எனக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார்ல, அதுதான் இங்க உண்மையான காரணம். ஏன்னா பெரும்பான்மையான நீதி என்பது என்ன? பெரும்பான்மையான சமூக மக்கள் ஆட்சி செய்வதும் அந்த ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் காப்பாற்றப்படுவதும் தான் உலகத்தின் நியதி. இந்த நியதிக்கு புறம்பா சிறுபான்மை எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற ஒரு குழுவிலிருந்து ஒருத்தன் ஆளுகிறான். இங்க பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்கள் அவர்களை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாம் இங்க தவம் செய்கிறோம். இன்றைக்கு பெரிய இயக்கமாக இருக்கிற பல பேர், ஏன் வெளிப்படையாக சொல்ல போனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நாம் இந்த சமூகத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இந்த சமூகத்திலிருந்து வருகின்ற பொழுது திருமாவளவன் சொல்றாரு, நான் ஸ்டாலினை முதல்வராக்குவேன், உதயநிதியை முதல்வராக்குவேன், இன்ப நிதியையும் முதல்வராக்குவேன் சொல்றதான் இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சமூகங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எங்களுக்கான பங்கை பிரிங்கன்றாங்க. இதற்கு ஒருபடி மேல போய் கஞ்சராம் அவர்கள் உன்னை தெளிவா சொன்னாரு, 100% இடஒதுக்கீட்டை இந்த நாட்டில் அமல்படுத்த வேண்டும். ஒரு 100 உணவு பொருளுங்குது, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு கஞ்சராம் அவர்கள் சொல்வாரு. சாதிகளாக சேரணும், சாதியாக சேரணும், நாம் எல்லாம் சாதிகளாக சேர வேண்டும் என்று சமூக அறிஞர் நம்முடைய கஞ்சராம் அவர்கள் சொல்லுவாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உண்ணாவிரதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 100 வேலை வாய்ப்பு இருக்குன்னா 100 வேலை வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துரு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டு போறோம். ஆனா இன்றைக்கு இவர்கள் என்ன வேலை செய்யறாங்க? இன்னைக்கு வந்து அறிஞதற்கான உள்ளிடஒதுக்கீடு என்ற ஒரு பிரச்சனை வருகிற போது யாரெல்லாம் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ, இங்க பெரும்பான்மையான சமூகங்களில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறான். இவெல்லாம் வெளிப்படையா பொது வெளியில என்ன பேசுறான்? கருப்பா ஒருத்தன் தானா அவன் இடஒதுக்கீட்டுல வந்திருப்பான், அவன் பறையனா இருப்பான், அவன் தேவேந்திர குல வேளாளராக இருப்பான், இவர்களுக்கெல்லாம் தகுதியே இல்லாம இவர்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில இவங்கெல்லாம் வேலைக்கு வந்து திறமைக்கு வேலை இல்லாம செஞ்சிடறாங்கன்னு ஒரு பொது வெளியில் ஒரு புத்தி கிடைக்கும். இங்க இருக்கிற ஒரு பிசியை சேர்ந்த ஒரு சமூகத்திலே இருக்கிற ஒரு படித்த இளைஞனுக்கு ஏண்டா வேலை கிடைக்கலன்னா அவங்க அப்பன் சொல்லுவான், இந்த படிச்சவனும் சொல்லுவான், இன்னைக்கு இடஒதுக்கீடு என்ற பேரில் எஸ்சி பசங்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க, அதால எங்களுக்கு வேலை கிடைக்கல என்ற ஒரு பொது புத்தி இந்த சமூகத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற தோழர்களை ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. ஒரு இந்த பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து ஒரு 10% சேர்த்து இங்கே இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டால் 79% தமிழகத்தில் இடஒதுக்கீடு இருக்குது. இந்த 79 இந்த 10 கழிச்சுட்டு இப்போதைக்கு நிலைமையில 69%, அதாவது 100 பேர் இருக்கிறோம்னா அதுல 69 பேர் இவர்கள் பாஷையில இவர்கள் மொழியில 69 பேர் பிச்சை எடுக்கிறான். 69 பேர் அரசாங்க வேலையை பிச்சை எடுக்கிறான், இடஒதுக்கீடை பிச்சை எடுக்கிறான். சரி, அந்த 69 பேர்ல எந்தெந்த சாதிக்காரன் எவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறான்னு பார்த்தா 19% நாங்க எஸ்சி 18 1 + 1 11 19 எஸ்சி, மொத்தம் 19 பேர் நாங்க பிச்சை எடுக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய சாதி மயிர்னு சொல்ற 50 பேர் எங்களை விட அதிகமாக இடஒதுக்கீட்டில் பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை இந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறவன இங்க சொல்ல மறுக்கிறான். ஆகவே ஒரு பிசி தன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலனா, ஒரு பிசி தொகுப்புல இருக்கிற ஒரு சாதிக்கு இருக்கிற ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கலனா அவன் அதே பிசி பிரிவில் இருக்கிற இன்னொரு சமூகத்தாங்கிட்ட தான் அவன் வந்து அந்த வேலை வாய்ப்பை எழுந்திருப்பானே தவிர, ஒரு எம்பிசிக்கு வேலை கிடைக்கலனா அந்த எம்பிசி பிரிவில் இருக்கிற இன்னொரு எம்பிசி பிரிவு சாதி இளைஞன் தான் அந்த வேலைக்கு போயிருப்பானே தவிர அந்த எம்பிசி பிரிவில் ஒரு எஸ்சியோ ஒரு பிசியோ இங்க போக முடியாது. இந்த உண்மை கூட தெரியாம இவர்கள் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில எல்லா இடஒதுக்கீடும் எஸ்சிக்கு தான் போகுது, இடஒதுக்கீடுனால ஏதோ எஸ்சி தான் அதை வந்து நிரம்புறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கிற 100 வேலை வாய்ப்பையும் 100 பேருக்கு பிரித்து தருகிற அந்த 100% இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு அமலுக்கு வர வேண்டாம். அப்படி வந்ததுன்னா இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிடும்ல, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் எத்தனை சமூகங்கிறான், எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க, அவங்களுக்கான அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தில் அவங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு, அப்படியெல்லாம் இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில்
இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் ஒரு சரி 15 எம்எல்ஏக்கள் 15% வந்து அமைச்சர்களாக தரணும். தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. பெரும்பான்மையாக இருக்கிற இந்த பட்டியல் சமூகம் ஒரு 18-20ன்னு சொல்றாங்க. அப்போ 20%னா இந்த சமூகத்துக்கான சமூக அந்தஸ்து தரணும் இல்ல. இன்னைக்கு வன்னியர்கள் ஒரு 20%னா அந்த வன்னியர் சமூக மக்களுக்கான அதிகாரத்தை அந்த சட்டமன்றத்தில் அந்த அமைச்சரவையில் தரலாம்ல. ஆனா தமிழகத்தில் இருக்கிற அமைச்சரவையில் கிட்டத்தட்ட நேரடியாக தாங்கள் தெலுங்கர்கள் என்று சொல்கிறவர் 7-8 பேர், தாங்கள் தெலுங்கர்களை மறைத்து தமிழர்களாக திராவிடர்களாக வேஷம் பொருட்களை சேர்த்தா மொத்தம் ஒரு 10 பேர் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார்கள். இது எப்படி வந்து சமூக நீதி சொல்ல முடியும்? ஆகவே சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுத்துட்டா இவன் சாதி எவ்வளவு இருக்கு, இவன் சாதி எவ்வளவு இருக்கு, இந்த சாதிக்கான பிரதிநிதித்துவம் எத்தனை வர வேண்டும், இந்த சாதிக்கான பிரதிநிதித்துவம் எத்தனை வர வேண்டும் என்று இங்கே இருக்கிற வெகு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்பதால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு இவங்க எதிராக இருக்கிறான். அதற்கு இவர்கள் எதிராக இருப்பதற்கு இன்றைக்கு ஒரு சிலரை போய் தூண்டி விடுறான். இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எல்லாம் சாதிமயமாச்சா திறமைக்கு வழி இருக்காது, எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த அரசு சிலர்களை வைத்து முட்டுவாதங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு, நமக்குள் இருக்கிற இந்த முரண்பாடுகள்லாம் தீர்வதற்கு நீ எத்தனை சதவீதம் இருக்கிற, நான் எத்தனை சதவீதம் இருக்கிறேன், உன்னுடைய சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பங்களிப்பை உன்னுடைய அந்த அதிகாரத்தை நீ பகிர்ந்து கொள், என்னுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நான் பகிர்ந்துகிறேன் என்பதுதான் இங்கே தமிழருக்குள்ள ஒரு ஒற்றுமையை விளைவிக்கும். அது வராத வரை என்னுடைய பங்கை அவன் எடுத்துட்டான், அவனுடைய பங்கை இவன் எடுத்துட்டான் என்று இந்த சண்டை நீடிக்கத்தான் செய்யும். இந்த சண்டை நீடிக்க வேண்டும் என்று தமிழர் அல்லாதவர்கள் விரும்புகிறார்கள். இந்த சண்டை இருந்தால்தான், தமிழர்கள் பிரிந்து கிடந்தால்தான் இங்க இருக்கிற நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு இவையெல்லாம் நடக்குது. நீங்க பாருங்க, வட மாவட்டங்களில் இருக்கிற பறையரும் வன்னியரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம்னா வட மாவட்டங்களில் வேற யாராவது ஓட்டு கேட்டு போக முடியுமா? இங்க ஒரு சதி நடக்கிறது இந்த தமிழன் எப்பதான் புரிஞ்சுக்க போறான்? இப்ப நம்ம விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கர்னு. அந்த தெலுங்கர் எவ்வளவோ தெலுங்கு ஊர்லாம் இருக்குது. இப்ப வந்து நம்முடைய விஜயகாந்தின் மகன் வந்து போய் விருதுநகர் பக்கத்தில் நிறுத்தினான். ஏன் விருதுநகர் பக்கத்தில் நிற்கிறான்? அங்கே தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நம்ம தெலுங்கு புள்ள நிற்குது, நம்ம புள்ள நிற்குது, நம்ம நைனா நிற்குதுன்னு அவர்கள் தெலுங்குக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. தமிழை இழிச்சவன் விஜயகாந்த் நல்ல நடிகர், அவரு இவரு பாவம், அந்த அம்மா அவர் செத்து போய் அந்த அம்மா தாலி அறுத்து அந்த அம்மா தனியாக நிற்குது, அந்த அம்மா போகிற இடத்துலலாம் சொல்லுது, ஐயோ நான் முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது விஜயகாந்தோடு வந்தேன், இப்போ நான் விஜயகாந்த் இல்லாமல் வந்துக்கிறேன்னா நாம் என்ன பண்ண முடியும்? புருஷன் செத்துட்டான், சரி நீங்கள் போய் நிற்கிறீங்க. அப்போ இப்படி அழுது அனுதாபத்தை தேடுகிறது. இந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அந்த விஜயகாந்தின் புள்ளிக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னைக்கு நிறுத்துறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா விஜயகாந்த் முதலாக சட்டமன்றத்தில் தேர்தல் நிற்பதற்கு முடிவெடுத்து ஒரு தொகுதியை தீர்மானிக்கிறார். அதுதான் விருதாச்சலம். விருதாச்சலம் தொகுதி என்று சொன்னாலே அங்க வன்னியர்கள் பெரும்பான்மையான தொகுதி, அது விருதாச்சலம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்மாபுரம் ஒன்றியம் மற்ற ஒன்றியங்கள் எல்லாம் அங்கே வன்னியர்கள் டாமினேட்டட் கமிட்டி என்பது இந்த உலகுக்கே தெரியும். ஆனா எந்த அரசியல் கணக்கின் அடிப்படையில் விஜயகாந்த் விருதாச்சலம் வராரு? அங்க வந்து நாயுடு இருக்கான், அப்போ ரெட்டியார்கள் இருக்கார்கள், பால்கார நாயுடு என்ற தெலுங்கு பேசுகிற சமூகமும் அங்க இருக்கு. அப்போ ஓரளவுக்கு தமிழர்களுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட நெருங்குற நிலையில இந்த தெலுங்கு பேசுகிற நம்முடைய சொந்த சமூக மக்கள் விருதாச்சலத்தில் இருக்கிறான். அப்படி விருதாச்சலத்தில் நின்னோம்னா தெலுங்கு ஓட்டு என்பது சிதறாம நமக்கு வந்துடும். அப்புறம் அன்றைக்கு வந்து தேமுதிகவில் மாவட்ட செயலாளராக இருந்த சங்கர் நினைக்கிறேன், அவர் ஒரு பழைய சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அந்த விருதாச்சலம் கடலூர் பகுதியில் இருக்கிற பெரும்பாலான விஜயகாந்த் மண்டலத்தில் இருக்கிறவரெல்லாம் பறையர்களாக இருந்தான். இவன் ஒரு கணக்கு போட்டான், என்னன்னா விஜயகாந்த் கருப்பா இருக்கான், விஜயகாந்த் மதுரையில் வேற பிறந்தான்னு சொல்றாங்க, அப்போ விஜயகாந்த் நம்பாலா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து அன்றைக்கு இந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இணைந்தார்கள். இதையெல்லாம் கணக்கு போட்டு விஜயகாந்த் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்த அந்த விருதாச்சலத்தில் தமிழர் அல்லாத தெலுங்கரான விஜயகாந்த் அங்க நின்று சட்டமன்றத்துக்கு வராரு. அப்போ தமிழகத்தில் இருக்கிற வந்தியர்கள், தமிழகத்தில் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தில் தங்களை நிலைத்துக் கொள்வதற்கான எல்லா யுக்திகளையும் செய்யறான். ஆனா தமிழர்கள் அதை மறந்து நடுத்தருவில் நிற்கிறான். ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி
நம்ம KKSSRம் KN நேருவும் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அது வந்து ரெட்டியார்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட KKSSR சொல்றாரு, எப்படியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும், அதில் 100% எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த திமுகவில் இருக்கிற முக்கிய ரெட்டியார்கள்ல 2 ரெட்டியார்கள் முக்கியம், ஒன்று நேரு, ஒன்று இந்த KKSSR. அப்படி நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அமைச்சராகிடுவோம். அப்படி அமைச்சராகிட்டா நீ வந்து என்னை பார்த்து இந்த ரெட்டியாரின் புள்ள அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தினா அரசாங்க வேலையை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. அப்படி பேசிட்டு திமுக ஜெயிச்சவுடன் அவர்கள் அமைச்சராகிறார்கள். இது வந்து அப்போ அமைச்சரான பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன உறுதிமொழி எடுத்திருப்பான்? நான் சாதி மதம் கடந்து வேதம் கடந்து எல்லாத்தையும் சமமாக பார்த்து தான் நான் ஆட்சி அதிகாரம் செய்வேன்னு உறுதிமொழி ஏற்கிறாங்கல்ல. இதையெல்லாம் தெரிந்துதான் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதோடு அண்மையில் ஒரு கம்மவார் நாயுடு மாநாடு நடக்குது. இப்போ இந்த கம்மவார் நாயுடு மாநாட்டில் கலந்து கொண்ட KKSSR சொல்றாரு, இன்றைக்கு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ஆவலோடு இருந்தார். அவருக்கு வேறு பணிச்சுமை காரணமாக அவரால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் போய் அந்த மக்களிடையே சொல்லுங்கள், அந்த கம்மவார் நாயுடு மக்கள் நமக்கு மிகவும் வேண்டியப்பட்ட மக்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்து கொண்டே இருப்போம், அவர்கள் நம்முடைய மக்கள், அவர்கள் மீது எனக்கு ஒரு தனி கவனம் இருக்கிறது என்ற வார்த்தை உங்களிடம் சொல்ல சொன்னான்னு 2 தடவை சொல்றாரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் கருணாநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ அல்லது KKSSR அவர்களோ KN நேரு அவர்களோ சாதி வரி இல்லாமல் இருக்கிறார்கள், சாதி பற்றாக இருக்கிறார்கள்னா நான் குறை சொல்லல. இங்க இருக்கிற தமிழர்கள் சாதி உணர்வு இல்லாம இருக்கிறான், தமிழன் என்ற உணர்வு இல்லாம இருக்கிறான். இவனுக்குள்ள இருக்கிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற சாதி வெறி அதிகமா இருக்கிறதே தவிர நாம் சாதியை கடந்து ஒரு இனமாக நிற்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா இனங்களும் அந்த இனத்தின் பெயரால் ஒன்றிணைகிறார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் சாதியா அந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் உணர்வோடு இருக்கிறோம் என்ற உணர்வு தமிழர்கள்கிட்ட இல்லை. அதால நாம வந்து காங்கிரஸ் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் கொடுத்த காங்கிரஸ் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு நம்மிடம் கேட்க வேண்டிய மக்களிடையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே இவையெல்லாம் மாறுவதற்கு தமிழகத்திற்குள்ள தமிழ் குடிகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு அரசை வலியுறுத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதியின் பெயரால் நடத்தப்படுகிற கணக்கெடுப்பு அல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த சாதிய மக்கள் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கிற பொழுது அவர்கள வாழ்நிலை எவ்வாறு மாறி இருக்கிறது அல்லது மாறவில்லை என்பது என்ற கணக்கீடு தான். எனவே நம்முடைய வாழ்க்கை தரம் மாறுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு எடுக்க வேண்டும். அதை இங்க இருக்கிற தமிழ் குடிகள் வற்புறுத்த வேண்டும். அப்படி சாதிவாரி கணக்கெடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.